சில நாட்களுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் ஸ்பேஸுக்கு போனாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திரும்ப இவங்க பூமிக்கு கொண்டு வர நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் பயங்கரமாக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே வந்துட்டு க்ரூ 9 என்ற ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரிக்கு மேலே தான், அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரிக்கு மேலே தான் அவங்களை இட்டுட்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வெளியிடுறாங்க. உலக லெவலில் இருக்கிற ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுனிதா வில்லியம்ஸ் உயிரோடு வரதே ரொம்ப கஷ்டம்னு, அப்படியே அவங்க வந்தாலும் ஒரு சில நோயால் தாக்கப்பட்டிருப்பாங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இதில் தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கூட போன பேரி வில்மோருக்கு மட்டும் எதுவும் ஆகாதா? அவருக்குமே இது எல்லாமே நடக்குங்க. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருப்போம். அந்த நாட்களுக்கு வரைக்கும் தான் உணவை வந்துட்டு சேமித்து வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க போய் இத்தனை நாள் ஆனதுனால இப்போ இவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். ஸோ உணவு பற்றாக்குறையும் ஒன்று அங்கே நடந்துட்டு இருக்கு. நாசாவில் இருக்கிற ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் தான் காரணம், நாசா கிடையாது. ஸ்பேஸ் எக்ஸ் தான் மொத்த பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க பூமிக்கு சீக்கிரமாக கொண்டு வர நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நல்லது. இவங்களுக்கோசம் நம்ம ப்ரே பண்ணுவோம்.